Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிட்ட இங்கே இருக்குது. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இப்போது இந்த இடத்துல வந்து யூசர் ஈக்குவல் டு அட்மினா அப்படின்னு பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அது சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அட்மின். அடுத்து இந்த அண்டு ஆறு இதெல்லாம் வராதில்ல, இதெல்லாம் எடுத்துடலாம். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அப்போ காட்டினது. ஸோ இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு வேல்யூ, அதாவது ஒரே ஒரு வேரியபிள், இந்த ஒரே ஒரு யூசருங்கிற இந்த வேரியபிள் வந்து ஈக்குவல் டு டீச்சரா, ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்டா, இல்லை ஈக்குவல் டு அட்மினா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இத்தனை வாட்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே வேரியபிளை இத்தனை வாட்டி கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கோடு வந்து இவ்வளோ பெருசாயிடும். ஓகேவா? பட் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை நான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்விட்ச் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி பேரந்திஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போது இப்படி பண்ண அப்புறம் இந்த பேரந்திசிஸ் உள்ளே வந்து ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு வேல்யூவோ போடணும். நீங்கள் எதை வந்து கம்பேர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. இப்போ நம்ம இதில் வந்து யூசர் அப்படிங்கிறத வச்சு எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு வேல்யூவை போடணும். நான் வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே போட்டுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு விஷயத்தை எழுதுறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னு போட்டுட்டு இப்போது கேஸ் அட்மின் அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து செமிகோலன் போடல, டபுள் நார்மல் கோலன் போட்டிருக்கேன். அதாவது 2 டாட் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, நான் செமிகோலன் இங்கே போடலை. ஓகேவா? ஓகே, இப்போ கேஸ் அட்மின். இப்போ என்ன பண்ணுறேன், எக்கோ ஹாய் அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே வந்து பிரேக் அப்படிங்கிற ஒரு லெட்டர் கொடுக்குறேன். நான் ஏன் பிரேக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இன்னொரு கேஸ் எழுதுறேன் பாருங்க, கேஸ் டீச்சர். இது இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எழுதிட்டு. பிரேக். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து கேஸ் அட்மின் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணும், நம்ம இங்கே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம்ல, இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஃபர்ஸ்ட் ஒன்னான்னு பார்க்கும், சேமா அப்படின்னு பார்க்கும். சேமா இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்கோ ஹாய் அட்மின் பண்ணும். சப்போஸ் இது வந்து வேற வேல்யூ, இப்போ இது வந்து டீச்சர்ல இருக்கு, ஸோ இது அட்மின் கிடையாது கரெக்டா, அதனால அட்மின் இல்லைங்கிறதுனால இந்த கேஸை வந்து அப்படியே விட்டுட்டு கீழே இருக்கிற ஒரு கேஸை பார்க்கும். அப்போ வந்து கேஸ் டீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து சேம் கரெக்டா. ஸோ சேம்ங்கிறதுல ஹாய் டீச்சர் அப்படின்னு வரும். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஓகே, நான் வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன காட்டுது, கனெக்ஷன் ரெஃப்யூசடா. ஓகே, ஸோ விபிஎன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கனெக்ஷன் வரல. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு அப்போ கனெக்ஷன் வராது, நான் விபிஎன் யூஸ் பண்ணேன், அதனால கனெக்ஷன் வரல. இப்போ ஹாய் டீச்சர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பிரேக் ஏன் போடுறோம், இந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம ஏன் இந்த இடத்துல பிரேக் போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஹாய் அட்மின் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹாயா அட்மின் வருது கரெக்டா. பட் இப்போ நான் இந்த பிரேக் எடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு ஹாய் டீச்சர் அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிரேக் கீவேர்டு இருக்குல்ல, இந்த பிரேக் கீவேர்டு வந்து என்ன பண்ணும், இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் ரன் ஆகுது அப்படின்னா இதுக்குள்ளே வந்து எக்கோ ஹாய் அட்மின்னு போடுறோமா, அதுக்கப்புறம் இந்த பிரேக் கீவேர்டு போட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், அந்த கோடுக்கு வந்து ஒரு பிரேக் போடுற மாதிரி ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கிற எந்த கோடையும் ரன் பண்ணாது. சப்போஸ் இப்படி நம்ம பிரேக் போடல அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற ஹாய் டீச்சரும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிரேக் போட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், இந்த கேஸ் அட்மின் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணோம், செக் பண்ணோம். அட்மின்ங்கிறது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு
இங்கே பிரேக் வந்து ஸ்டாப் ஆயிரும். சப்போஸ் இங்கே பிரேக் இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படி கீழே வந்து இதையும் ரன் பண்ணிடும். அதுக்கப்புறம் இது உள்ள இருக்கிற கேஸ் எல்லாம் பார்க்காது. ஏன் அப்படின்னா இது வந்து ட்ரூ இல்லையா, இது ஒரு வாட்டி ட்ரூ ஆயிடுச்சு. அதனால கீழே இருக்கிற இந்த கேஸ்லாம் பார்க்கவே பார்க்காது. அப்படியே எது இருந்தாலும் அப்படியே ரன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிரேக் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இதை நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து நம்பருக்கு கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து யூசர் 1 அப்படின்னு போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா அட்மின் வரும், 2 அப்படின்னா இப்படி வரும். ஸோ இப்போ என்ன நடக்கும், இந்த 1 அப்படிங்கிற இந்த வேல்யூவும் இந்த வேரியபிளில் இப்போ இருக்கிற வேல்யூவும் ஈக்குவல் டு சேமான்னு பார்க்கும் நம்ம இங்கே பார்த்த மாதிரி. ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சாலே உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போ என்ன பார்க்குறேன், ஹாய் அட்மின் அப்படின்னு இருக்கு. நான் இதை கொண்டு போய் 2 அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா ஹாய் டீச்சர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் வந்து நிறைய இதில் வந்து இந்த 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ ரேட்டிங்ஸ் இருக்கும் ஒரு வெப்சைட்லேயும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ரேட்டிங்ஸ்லாம் செட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி அப்படின்னா வந்து யூசர் ரேட்டிங் அப்படின்னு இருக்கும். யூசர் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூசர் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கும். இந்த வேரியபிள் இங்கே போட்டுருவாங்க. கேஸ் 1 அப்படின்னா வந்து 1 ஸ்டார், இதே கேஸ் 2 அப்படின்னா வந்து 2 ஸ்டார். இப்போ இதே மாதிரி தான் வந்து இது மறுபடியும் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை வாட்டி தான் இதை நீங்கள் வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு லிமிட்டுங்கிறதே கிடையாது. ஓகேவா? இப்போ கேஸ் 3 அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 3 ஸ்டார். ஸோ இப்படி தான் நடக்கும். இப்படி தான் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரே ஒரு ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா 1 ஸ்டார். இப்போ நீங்கள் வந்து 3 ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா 3 ஸ்டார். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது என்ன பண்ணும், நமக்கு வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு வேரியபிளை மறுபடியும் நீங்கள் வந்து ஈக்குவல் டுவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இதை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் கோடு. நீங்கள் வந்து இத்தனை இது எழுதிட்டு இருக்க வேணாம், எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போட்டு எழுத வேணாம். கோடும் சின்னதாக இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சிடும். அதனால தான் வந்து இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா?